இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேத்தங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். உண்மையிலே இது ஒரு சூப்பரான இடங்க, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் பக்கம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேஎல் காரை மட்டும் உள்ளே விடுறாங்க, ஆனால் டிஎல் காரில் வெளியவே நிற்க வச்சு பார்க்கிங் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. ஸோ ட்ரெக்கிங் நடந்து போகிற தூரம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இந்த ஃபால்ஸ் வரணும்னா அதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீ பே பண்ணணும். எப்படின்னா அடல்ட்ஸுக்கு வந்து 50, கிட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து 30 rupees. அது போக பார்க்கிங் சார்ஜ் காருனா 50 rupees பே பண்ணணும். என்னடாச்சு சோகமாக போயிட்டு இருக்க? ஏன் நான் கூப்பிட்டுட்டு அந்த இடம் பிடிக்கலையா? தண்ணியில் நீயே உட்காந்து குளிடா போடா. வேண்டா, தண்ணி இருந்தது வீடியோல பார்த்த மாதிரி எல்லாமே இருந்தது. ட்ரெக்கிங் பண்ணோம், ஆளுக்கு 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி வந்ததுக்கு ஒர்த் இல்லையாடா? அது இல்லாம மாங்காய் பறிச்சு மாட்டிக்கிட்டு ஐயோ, அது எல்லாமே போயிடாது, தனி தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்ப ஹாப்பி இல்லைங்கிற எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரியல, யாருக்குமே பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டா இல்ல. கொண்டுட்டு அந்த கல்லு குடிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது எனக்கு. நான் எங்க கல் குடிச்சேன். ஸோ இப்போ ட்ரெக்கிங் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கார் கிட்ட வந்தாச்சு. என்ன நடந்தது இன்னைக்கு ஃபுல்லா எப்படி போச்சுங்கிறத டீட்டெயிலா சொல்லி வீடியோ முடிச்சுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்லுக்கடை இதெல்லாமே ஓகே தான். அதை தாண்டி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ட்ரெக்கிங் ஃபேஸ் பண்ணோம். அந்த ட்ரெக்கிங் அந்த கார் வழியா வந்தோம்னா தான் இங்கே வந்து ரீச்சே பண்ண முடியும். இப்போ எல்லா காரும் அந்த ரோட்ல வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில கார் வரும், சில வண்டி வரும். நான் போகும்போது அந்த ரோடு எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க கார் உங்க வண்டி இதில் வருமான்னு யோசிச்சுட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லுவாப்புல இங்க என்ன பார்த்தோம் என்ன நடந்ததுன்ட்டு. மாப்பிள்ள ஓவராலா இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு 60% வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பராகவே இருந்தது. அதை விட எங்களுக்கு இங்க குளிக்க வரலான்னு வந்தோம். அங்க ஒருத்தன் ஒரு பங்கமா வேலையை பார்த்து விட்டாங்க, கால் டாக்ஸி டிரைவரு. அந்த டிரைவர் தான் எங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா. இங்க அப்படியே ஒரு கட் பண்ணு, நான் சொல்றேன். எங்க கூட வந்து இன்னொரு நண்பன் சொன்னல, அந்த பேர் சொல்லாத நண்பன், அவன் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் இந்த இடத்த பார்த்திருக்கான். இடம் வந்து ரொம்பவே சூப்பரா தண்ணியா இருந்திருக்குது. நாங்க அதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்க நினைச்ச அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல ஒரு கால்வாசி இருந்தது. வந்து ஒரு சூப்பரான இடம் தான். இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடம் தான். இங்க வந்து இப்போ நிறைய கல்லுக்கடை இருக்கிற தண்ணி குளிக்கிற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பசங்களா குளிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இல்ல, இங்க ஃபேமிலியா தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வரலாம். ஸோ போன வழியெல்லாம் எப்படி இருந்தது, என் ஃப்ரெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணானா என்னங்கிறத அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு உண்மையிலே. இன்னைக்கு வந்து 60% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துச்சு. 40% எனக்கு இடிக்குது. அந்த ஆள் என்ன சொன்ன? 60% வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஏன்டா என்ன சொன்ன? 60% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துச்சு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏழு சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து. முத்த ரெண்டு குத்துனே, மூணாவது குத்துனே, உன் கையை தரோமா குத்துனே. எல்லா கட்டியும் காசு வாங்குது, எல்லாத்தையும் போடுது. பழகாம போறீங்க. ஓகே, நார பையில வளைச்சு குத்திருக்கானயா. ஜஸ்ட் போனோம், காலை நினைச்சிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது சீசன் டைமா பார்த்து வாங்க. அது இல்லாம நல்ல கார்லயே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ரோடு சூப்பரா இருக்கும். இங்க ஒரு 200 மீட்டர் ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. மிச்சபடி எங்களை கால் டாக்ஸி டிரைவருக்கு நாங்க ஒரு நன்றி சொல்லணும். அவரு தான் இந்த கேமராமேன். கேமரா கையெடுங்க சார். லொகேஷன் பத்தி நீ பேச மறந்துட்டியோ? மக்களே அதை சொல்லாம விட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேத்தங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் தரேன், நீங்க அதை பார்த்துட்டு நீங்க தாராளமா வரலாம். இங்க மட்டும் இல்ல, முக்கியமா இந்த கல்லு கடைக்கும் தரேன், அதுக்கும் நீங்க பாருங்க. அந்த கல்லு கடையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நேரா வந்து ஒரு ரைட்டு திரும்பும். உள்ள வந்தீங்கன்னா டைரக்டா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே வந்துடும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான இடம்.
முக்கியமான ஒரு கண்டென்ட் வரும். என்னன்னா நீங்க வந்து கடையில வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து டூரிஸ்டே ஸ்பேமும் பண்ண பாக்குறாங்க. இது நாங்க கண்ணால பார்த்தது. நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு வண்டி வந்துச்சு. இங்க நிறைய மாங்காய் மரம் இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க யாரா இருந்தாலும் மாங்காய் பொறிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் பொறிச்சாங்க. அவங்க அந்த கடைக்காரங்க பொறிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. பொறிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு காய் நாங்க 150 ரூபாய்க்கு விற்போம், நீங்க பொறிச்சனால லாஸ் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அது சரி, லாஸ் இதெல்லாமே அவங்க சொல்ற கரெக்ட் தான். அது பொறிக்கும் போதே சொல்லியிருக்கலாம் தான். இங்க கொஞ்சம் ஸ்பேம் பண்ற மாதிரி ஏதாவது பேசுறாங்க. நம்மளால இங்க எதுவுமே பேச முடியல. முக்கியமா இங்க கேரளாங்க அவங்களுக்கு நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் வந்து பேசுறவங்க சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு தான் பண்றாங்க. ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு இது பண்ணுங்க. இங்க எல்லா இடத்துலயும் வந்து மலையாளத்துல தான் வந்து எழுதியிருக்காங்க, இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. இங்கிலீஷ்ல இல்ல முக்கியமா. அதனால ஆனா கேட்டீங்கன்னா இது இருக்கு, நீங்க தான் பார்க்கல அப்படின்னு அவங்க பக்கமே திருப்பி விட்டாங்க. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துதான் இருங்க. இது மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எல்லாத்துக்கும் நடக்குமா தெரியல, நாங்க பார்த்தோம். மேபி இது நீங்க வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் உதவுங்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் சொல்றேன். மற்றபடி நாங்க தண்ணி எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். நாங்க குளிக்கிறது வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணனால சும்மா அங்க கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு பேசிட்டு அங்க வாட்டர் ஃபால் கொட்டுற மாதிரி இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டோம். ரோடோட வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டைம் ஃபுல்லி எங்கள் கார் ரொம்ப சூப்பராகவே ஏறிடுச்சு, இல்லாட்டி ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஸோ நீங்கள் இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்களே, நீங்கள் அது தக்க மாதிரி யோசிங்க. உங்கள் கார் வண்டி ஏறும் அப்படின்னா மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. அப்படி இல்லாட்டி இதோட நிறைய இடம் பக்கத்துலேயே நல்ல நல்ல இடம் இருக்குது, அங்கே போங்க. முக்கியமாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நாங்கள் இங்க லோக்கல்ல அவங்க கிட்ட விசாரிச்சும் போது போன வாரம்லாம் இங்க தண்ணி சூப்பரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்க நேரம் நாங்க இன்னைக்கு வந்தபோது இப்படி. அதோட பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மழை. பொள்ளாச்சி கிட்ட வரும்போது வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நாங்க கேரளாக்கு வரும்போது அந்த இதே மழை பெஞ்ச ஒரு அறிகுறியே இல்லை. ரொம்ப வெயிலா, நம்ம தோலே எரிஞ்சு போற அளவுக்கு வெயிலா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு இது பண்ணுங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைக்ஸ், நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸோட போயிட்டு இருக்கு. ஸோ மைக் ஆல்ரெடி ஒரு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த அப்டேட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரைபாட்ல தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதனால உங்களுக்கு வீடியோ வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், ஆடியோவும் குவாலிட்டியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இனிமே வர வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். மறக்காம அதெல்லாம் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ எப்படி போகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாங்களும் கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம். பை.